Myself, Dr. Rajkumar, working as a ICU consultant, நாம் ஹாஸ்பிட்டல்ஸ் சேலம். ஸோ இன்றைக்கி நம்மகிட்ட அட்மிட் ஆகிற ஒரு பேஷண்ட் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ஒரு 50 to 60 year old ஃபீமேலு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க மெயின் கம்ப்ளைண்ட்ஸே வந்து காய்ச்சல், அப்புறமேட்டு மேல் மூச்சு வாங்குறது இது வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. 37, 34 அந்த டைமில் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லங்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி சஸ்பெக்ட் பண்ணும்போது நம்ம நிமோனியான்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதுக்கு உண்டான நம்மகிட்ட எமர்ஜென்சியில் வந்தாங்க, நாம் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணோம். த பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஏபிஜின்னு சொல்லுவாங்க, ஆர்டீரியல் பிளட் கேஸ், எக்ஸ்ரே அண்ட் சிடி செஸ்ட். ஸோ மெயினாக இது வந்து லங்ஸை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்த இன்வெஸ்டிகேஷன்ஸ். ஸோ இதில் வந்து என்ன தெரிஞ்சதுன்னா அவங்க உடம்புல ஆக்சிஜன் குறைபாடு இருக்குதுன்னு தெரிஞ்சது. அண்ட் எக்ஸ்ரேயில் நிமோனியாவுக்கு உண்டான அறிகுறிகள் சிடியில் கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ அப்படி வரும்போது இவங்களோட ரெஸ்பிரேட்டரி ரேட் 35, 36 இருக்கும் பட்சத்தில் இது வந்து மாட்ரேட் டு சிவியர் கேட்டகரி வருது. ஸோ மாட்ரேட் டு சிவியர் கேட்டகரியில் பேஷண்ட் வந்து ஐசியூ அட்மிஷன் பண்ணணும். ஐசியூவை உடனே நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஐசியூவில் நம்ம தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருந்தோம். ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் லங்ஸுக்கு ரெஸ்ட் கொடுக்கறது. அந்த லங்ஸுக்கு ரெஸ்ட் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் ஹை ஃப்ரீக்வன்சி நேசல் ஆக்சிஜனேஷன் சொல்லுவோம். யூஸ்வலாக வந்து ஆக்சிஜன் போகும் அண்ட் அதோடு சேர்த்து ஃப்ளோ அதிகமாக இருக்கும். 60 லிட்டர் 70 லிட்டரில் வந்து கொடுப்போம். அது வந்து நம்ம ரெஸ்பிரேட்டரி ரேட்டை வந்து கம்மி பண்ணும். ஸோ அன்றைக்கி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா 35, 36ன்னு இருந்த ரெஸ்பிரேட்டரி ரேட் இப்போ வந்து குறைஞ்சிருக்கு. 24 மணி நேரத்தில் 22, 24ன்னு குறைஞ்சிருக்கு. அதோடு சேர்த்து நம்ம ஆன்டிபயாட்டிக்ஸும் கொடுத்துட்ருக்கோம். நம்ம ரெஸ்பிரேட்டரி பேனல்னு சொல்லிட்டு நம்ம இதில் இன்வெஸ்டிகேஷன் அனுப்பியிருந்தோம். இன்ஃப்ளூயன்ஸான்னு வந்து பேனலில் பாசிட்டிவ் வந்திருக்கு. அந்த இன்ஃப்ளூயன்ஸா பேனலுக்கு வந்து தகுந்த ட்ரீட்மெண்ட் டேமிஃப்ளூன்னு சொல்கிறது நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ மெயினாக வந்து சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் அண்ட் கண்டிஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இருக்கிற கண்டிஷன் வந்ததுக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் டியூ கோர்ஸ் ஆஃப் டைமில் 48 ஹவர்ஸும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஐசியூவில் எப்போவுமே கண்டிஷன்ஸ் வந்து அப்போவும் இருக்கலாம், லோவாகவும் இருக்கலாம். ஸோ டியூரிங் தட் டைம் நாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒர்க் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எனி கேஸ் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு மூச்சு வாங்குறது இல்லை காய்ச்சல் அப்படிங்கிற பட்சத்தில் அதை அலட்சியமாக விட்டுற வேண்டாம். அதை கண்டிப்பாக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம்.